இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:57 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி இரவு 11:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதிகாலை 2:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 5:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்று முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானமாகவும் இருங்க. சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதல் பணியின் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். பணியின் பொழுது தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்தில் அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலையிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் என்று உங்கள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. பயணங்கள் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது முடிக்கக்கூடிய வேலைகள்ல ஏதாவது ஒன்று ஒத்தி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த வேலையாக இருந்தாலுமே அதனை கவனமாக செய்து முடிப்பதும் நல்லது. குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில சூழ்ச்சிகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். என்று வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களினால கௌரவிக்கவும் படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். உங்கள் குடும்பத்தினருடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
யாரையும் நம்பிவிடவும் வேண்டாம். பாக பிரிவினைகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தேவையற்ற வேலைகள்ல ஈடுபடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருப்பதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சமூக கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில பணிகளை முடிக்க முடியாமல் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதற்கு தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக தோல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு வேலையிலுமே முன்னேற்றமும் இருக்கும். பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனைவி குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கவலைப்படவும் வேண்டாம். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்படலாம். என்ற செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வேலையில இறங்கவும் செய்வீங்க. வெளியில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் என்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். குறித்த நேரத்துல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் இருப்பீங்க. வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இதற்கு சில அரசு அதிகாரிகள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். அவர்கள் கல்வியிலும் சரி விளையாட்டுகளிலும் சரி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றபடி இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான அலைச்சல்களும் சற்று தொந்தரவாக தங்க இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நிலுவையில உள்ள வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண பரிவர்த்தனை விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. நிர்வாக பணிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். இன்று எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. விற்பனை சார்ந்த துறையில குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராமல் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று வளர்ச்சி நன்றாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியோட வேலைகளை மகிழ்ச்சியோடும் செய்வீங்க. உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன வலிமையின் காரணமாக ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சக வியாபாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் தாராளமாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் அவசரப்பட்டு எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீங்க. வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். மனசாட்சிப்படி செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமூக நடவடிக்கைகள்ல சின்ன சின்ன தடங்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத ஆதாயமும் இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளிடத்துல இருந்து ஊக்கம் தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. செய்கின்ற செயல்பாடுகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. புதிய நபர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அறிமுகமில்லாத நபர்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். உங்களுடைய ரகசியங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முன்பு இழந்த வாய்ப்புகளும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சில சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீகத்துல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளை ஆற்றும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல நட்பாக பழகுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில எதிர்பாராத வெற்றியும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம்.
உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். இன்று அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சிறந்த திட்டமிடல்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து காட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். இன்று தொழிலை எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சில திட்டமிடல்களுடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாம். இன்று செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலர் உங்களை குறை கூறினாலும் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கின்றது. மறைமுக தடைகளையும் அறிந்து அதனை வெற்றி காணவும் செய்வீங்க. வீடு மனை சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில்நுட்ப கருவிகள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த சில முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. தெளிந்த மனதுடனும் இருப்பீங்க. சாதகமான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். பணியின் பொழுது தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருக்கின்ற கசப்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். உறவினர் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடன் இருப்பவர்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று தொழில எதிர்பாராத வெற்றியும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். அரசிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம்.
திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களிடத்துல விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பொறுமையாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல சுமூகமான போக்கும் காணப்படும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று சிலருக்கு கல்யாண வரன்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனமும் அமைதியாகவும் இருக்கும். மற்றவர்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். நாளின் பிற்பகுதியில உங்கள் பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மாமன் வழி தரப்புல இருந்து சின்ன சின்ன அதிருப்தியான போக்கும் காணப்படும். இனிமையான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல செய்கின்ற சின்ன சின்ன மாற்றங்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாற்றமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களும் சுமூகமாகவும் இருக்குங்க. கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சமயங்கள்ல நம்பிக்கை இழந்தும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களிடத்துல சகஜமாக பழகுவதும் நல்லது. இன்று பொறுமையாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சீராகவும் இருக்கும். சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான உழைப்பை போட வேண்டியதும் இருக்கும். தொழில்ல ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே களையவும் செய்வீங்க. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சலசலப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடியும் வருவாங்க. புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதுல இனம் தெரியாத பய உணர்வுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பதட்டத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல உங்களுடைய பணிகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சில அச்சமடுகின்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். கடினமான வேலைகளையுமே துணிச்சலாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது.
உடல் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உங்கள் துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல தெளிவும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விருத்திக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கவும் காண்பீங்க. வாகன பழுதுகளின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று உறுப்பினர்களின் மூலமாக கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்று சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வழியில இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க. இருவருமே இன்று பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே இன்று ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிறந்த ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. விருப்பப்பட்ட வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல திருப்திகரமான சூழலும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வும் நீங்கி சுறுசுறுப்பும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்துடனும் இருப்பீங்க. இன்று மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உங்களுடைய பிடிவாத போக்கினை மற்றும் மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மனதள தைரியமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்பான சூழலும் இருக்கின்றது. உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதுவிதமான கண்ணோட்டங்களும் உருவாகும். தன வருவாயை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும்.
வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வேலை விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று சில லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சாதகமாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணை இடத்துல நம்பிக்கை உணர்வுகளுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆற்றலை நீங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. இன்று வேலைகளை முடிப்பதுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கும். அலைச்சல்களும் டென்ஷன்களும் குறைந்து மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய பாதை தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத தனவரவுடன் சாதகமான போக்கும் காணப்படும். சில செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக ஊழியர்களை பற்றி இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமாளிக்கவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தர்ம சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பாராத சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தெய்வீக வேலைகள்ல மன அமைதியாகவும் உணர்வீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல பலனையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொடர்பு வட்டாரங்களும் விரிவடையும். இன்று சில முக்கியமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். கூடுதல் பணியின் காரணமாக வேலைகள்ல மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய திறமைகளை நீங்க நல்ல விதமாக கையாளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். விவாதங்களும் நீங்கும். அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன பதட்டங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளிநாடு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய வேலைகளுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும், தன லாபமும் இருக்கும். புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தொழில மேன்மையும் இருக்கும், எண்ணியதும் நிறைவேறும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. சட்டென்று யாரிடத்திலும் கோபமான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே இதனால பெரியதாக நீங்க எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பரமான செலவுகளும் இருக்கும், கவனமாக இதனை மேற்கொள்வதும் நல்லது. மனம் போன போக்குல நீங்க இருக்கவும் வேண்டாங்க, கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் நம்பி எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று கவனமாக பேசினாலே போதும் என்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாலையில தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வரவுகள்ல இருந்து வந்த இறுக்கமான போக்கும் மாறும். தேவையற்ற அலைச்சல்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். செய்கின்ற தொழில்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வழக்கு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளின் காரணமாக இன்று வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையை இழக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வரவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல குழப்பமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சமமாக பேசுவதும் நல்லது தாங்க. மகிழ்ச்சியாகவும் நட்பாகவும் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிரியமானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளினால தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று விரும்பிய வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இல்லை என்று சொல்லாமல் மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. யார் சொல்வதையுமே எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே விட்டு வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் பற்றி பேசவும் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது தாங்க. சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும்.
செலவுகளும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சாதுரியமான பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களுடைய நம்பிக்கையையும் பெறவும் செய்வீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தன வருவாய் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று எடுத்த வேலைகளை முடிப்பதுல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நல்ல பலன்களையும் பெறலாம். இன்று தனித்தன்மையுடன் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உறுதியுடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உதவிகள் செய்கின்ற மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லை என்று சொல்லாமல் மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. மற்றவர்கள் சொல்வதை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையுமே தள்ளி வைக்கவும் வேண்டாம். வேலையிடங்கள்ல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய நண்பர்கள் சேர்க்கையில கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. என்று அதிகார பதவியில இருப்பவர்களும் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. எதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. என்று சில பெண்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவையும் காணலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில பணவரவும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தெளிவும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரும்பிய பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் எளிமையாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். பயனுள்ள திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். சில நன்மைகளும் வந்து சேரும். கூடுதலாக ஊக்கத்தொகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சாதகமாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. பொருளாதார பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல வேலைகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நினைத்தது நல்லபடியாகவும் முடியும். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்குங்க. மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே நுணுக்கமாக கண்டறியவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலைகளிலுமே நீங்க கோபப்படவும் வேண்டாம். அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உரிமை இல்லாத இடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. நிலம் வாங்கி விற்கின்ற விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. புதிய திட்டங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதற்காக வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுமான வரை வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவியுடன் உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எண்ணங்கள்ல புதிய தெளிவும் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. செலவுகளை குறைப்பதற்கான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வியாபார பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.